வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான காணொளியில் நாம் தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு தலைவின்னு சொல்லலாம். இவங்களுடைய புகழ் உலகமெங்கும் பிரசித்தி பெற்றதா அப்படின்னா ஆமாம். இவர்கள் இல்லைன்னா அந்த எந்த ஒரு காரியமே அந்த காலகட்டத்தில் நடந்திருக்காது. இதுதான் உண்மை. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குந்தவை நாச்சியார். இவங்க ஒரு சாதாரண அரச குடும்ப பெண் அல்ல. தமிழ் வரலாற்றில் தனக்கென ஒரு பெரும் இடம் பிடித்திருக்கிறோம். சோழ பேரரசின் பசுமை நிழல் தான் இந்த நாயகி. இந்த குந்தவை பிராட்டியார் இல்லைன்னா ராஜராஜ சோழன் இல்லை, சோழ வம்சமே இல்லை, கட்டிடக்கலையே இல்லை அப்படின்னு இவங்களை பற்றி நிறைய சொல்லலாம். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு ராஜதந்திரி இந்த குந்தவை தேவை. இந்த குந்தவை நாச்சியார் சோழ பேரரசின் புகழ்பெற்ற ராஜராஜ சோழனின் சகோதரி. இவரின் தந்தை சுந்தர சோழன் மற்றும் தாயார் வனவா நாச்சியார். சுமார் 10ஆம் நூற்றாண்டில் இவர் வாழ்ந்திருக்கிறார். இவருடைய அண்ணன் ஆதித்த கரிகாலன். அறிவு, அரசியல், நிர்வாகம் எல்லாத்துலேயுமே பயங்கர திறமையான ஒருத்தர் அப்படின்னா இந்த குந்தவை நாச்சியார் தான். குந்தவை நாச்சியார் சிறப்பாக கல்வி அறிவு பெற்றவள். புலமை, நுட்பம், நாகரீகம் மற்றும் அரசியல் தீர்மானங்களில் இவரது பங்குகள் முக்கியமானவை. இவரின் அறிவு தம்பி ராஜராஜ சோழனுக்கு மிகவும் உந்துதலாக இருந்தது என்பது வரலாறு. ராஜராஜ சோழன் தனது அரசாட்சியின் பல முக்கியமான பணிகளை, குறிப்பாக கலாச்சாரம் மற்றும் பெண் கல்வி வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை தனது அக்காலிடத்தில் குந்தவியின் ஆலோசனையின்படியில்தான் அவர் செயல்பட்டார். இவங்களோட பங்கு சமூக வளர்ச்சி மற்றும் பெண் கல்வி. இவர் பெண்களின் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் கவனம் செலுத்தினார். கோவில்கள் மட்டுமல்ல, கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள் போன்ற பல சமூக நலத்திட்டங்களை குந்தவை நாச்சியார் நிறுவியிருக்கிறார். கலை மற்றும் தெய்வ வழிபாடு. இவர் சைவத்தை மிகுந்த பக்தியுடன் பின்பற்றி பல சிவன் கோவில்களை புனிதமாக பராமரித்ததோடு புத்த மதத்திற்கும் ஆதரவு தெரிவித்ததாக சில நூல்களில் குறிப்பிடப்படுகிறது. இவருடைய தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் திருமணம் ஆனாலும் தன் தாயகத்திலேயே தங்கினார். தம்பியின் பேரரசை மேம்படுத்த அவர் தனது தனிப்பட்ட வாழ்க்கையை தியாகம் செய்தார். தன் பெயரால் குந்தவை நல்லூர் என்னும் ஊருக்கும் பெயர் சூட்டப்பட்டது. சில கல்வெட்டுகளில் பெரிய பீடிகை என்ற மனோன்மை பட்டத்துடன் இவர் குறிப்பிடப்படுகிறார். இவரது பங்களிப்புகள் சோழர்களின் மரபை நிலைநாட்டிற்று அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழர் கலாச்சாரத்தை பெருமைப்படுத்தின மகளிர் அரசியலில் பங்கேற்பு அவர் ஒரு முன்னோடியாக விளங்கியிருக்கிறார். அந்த காலத்தில் இவரை போல ஒரு சிறந்த ஒரு ராஜதந்திரி இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளவு அரசியல் நுட்பங்களை தெரிந்தவராக இருந்திருக்கிறார். தன் தம்பிக்காகவே இவர் வாழ்ந்தார் அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது. குந்தவை நாச்சியாருடைய வரலாறு நம்ம இன்றும் பெருமை கொள்ள செய்கிறது. அறிவு, திறமை, தியாகம் மற்றும் நாகரிகத்தின் உருவம் எனலாம் குந்தவை நாச்சியார். இந்த குந்தவை நாச்சியார் எல்லா பெண் அரசிகளுக்கும் ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறார். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.